ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு இதுக்கு முன்னாடி க்ளோவிங் க்யூப் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஷியல் க்யூப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் ஃபேஷியலாக மட்டும்தான் யூஸ் பண்ணணும் கிடையாதுங்க. டெய்லியுமே செம்ம சில்லுன்னு நம்மளோட ஸ்கின்னை வந்து பேக் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சம்மருக்கு டெய்லியுமே நம்மளோட ஸ்கின்னை செம்ம சில்லுன்னு நல்லா கூலிங்காக வச்சுக்கிற ஒரு ஒயிட்டனிங் பேக்காகவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பாதி தக்காளி, 2 பீஸ் வந்து தோலை சீவிட்டு பீட்ரூட்டு, அதே மாதிரி தோலை சீவிட்டு கேரட். இது மூணுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு செம்மையாக ஒரு பிரைட்னிங்கும் க்ளோவிங்கும் கொடுக்கும். இது நல்லா அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபேஷியல் க்யூப் வந்து இதில் வந்து நம்ம ஒரு 10-15 செய்யலாம். ஃபேஸ் பேக் க்யூப் இதை வந்துட்டு நம்ம ஃபேஷியலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் தானே நம்ம பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு 3 மட்டும் அரிசி மாவு கலந்து அதில் வந்து ஒரு 3-4 உங்களுக்கு தேவையான ஃபேஷியல் க்யூப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து மேக்ஸிமம் கெடாதுங்க, ஒரு 15 டேஸ் வரைக்கும் கெடாது. நம்ம கொஞ்சமாக போட்டு செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு 15 டேஸ் வரைக்கும் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து நான் ஒரு கண்டெய்னரில் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். டெய்லியுமே நான் வந்து இது நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் இதிலே ஃப்ரீசர்லேயே வச்சிடலாம், வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 இருந்தால் போதும். நம்ம எப்படியும் 15 டேஸ்க்கு வந்து 3 டைம்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். 3 டேஸ்க்கு ஒன்ஸ் 4 டேஸ் ஒன்ஸ்க்கு பண்ணால் கூட நம்ம. ஸோ அதனால் ஒரு 3 மட்டும் நான் எடுத்து அதை நம்ம அரிசி மாவு கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஃபேஷியல் டக்குன்னு எடுத்து பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது கூட மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் பண்ண போகிறது வந்து ஃபேஷியல் தான் நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். அரிசி மாவு கலந்தால் ஒரு ஸ்க்ரப்பிங் வந்து நம்மளுக்கு இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த அரிசி மாவு கலந்த அதை எடுத்து நான் பண்ணுறேன். இது கூட நீங்கள் ஹனி உங்களுக்கு ஓகே அப்படின்னா கூட இந்த அரிசி மாவில் கலந்துருக்கிறதுல மட்டும் நீங்கள் ஹனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாகவே ஹனி ஆட் பண்ணுறனாலும் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஹனி வந்து செம்ம க்ளோவிங், இதை விட ஒரு சூப்பர் க்ளோவிங் வந்து கொடுக்கும். எனக்கு இவ்வளோ இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஹனி ஆட் பண்ணால் அந்தளவுக்கு பெருசாக எடுக்காது. அதுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்குனாவது ஹனி ஆட் பண்ணுங்கிறதுனால நான் ஆட் பண்ணலை. ஏன்னா நம்ம எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோன்னு தெரியல. ஒரு 10 டேஸ் யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் நம்ம கொட்டுறோம் இல்லை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடுமேங்கிறதுனால நான் ஆட் பண்ணலை. நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மைல்டாக ஸ்க்ரப் ஆகும். ஒரு க்யூபை வந்து ஒரே ஒரு ஃபேஷியல் அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே தேவையே இல்லை. நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே ஒரு க்யூபை எடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த க்யூப் கரையிற வரைக்கும் ஃபேஸில் நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. இது வந்து உங்களோட ஸ்கின் டோனை டைட்டன் ஆக்கும், நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்து கொடுக்கும், சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. இது வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேஷியல் மசாஜ் மாதிரி இது வந்து இருக்கும். இதில் வந்து நீங்கள் கேரட்டு, டொமேட்டோ அப்புறம் பீட்ரூட்டு 3மே சேர்த்துருக்கிறதுனால ஸ்கின்னில் வந்து செம்ம ஒரு க்ளோவிங் மட்டும் கொடுக்காது, டே பை டே யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஸ்கின் டோனை வந்து லைட்டன் பண்ணி கொடுக்கும். இது டேன் இருந்தால் ரிமூவ் பண்ணி கொடுக்கும், பிளாக் ஸ்பாட் இருந்தால் கூட ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நானுமே நம்பலை. அந்த அளவுக்கு ஒரு க்ளோவிங் தெரியும் ஃபேஸில் வந்துட்டு. செம்ம பிரைட்டாக இருக்கும், ஸ்கின் பார்க்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். க்ளோவிங்னா எப்படின்னா நேச்சுரலாகவே நம்மளோட சீக்கில் வந்துட்டு ப்ளஷ் இருக்கிற மாதிரி ஒரு பிங்கி க்ளோ ப்ளஷ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுங்க என்னோடய ஸ்கின்னு. எப்போதுமே நம்ம அந்த லிப்ஸ்டிக் இந்த மாதிரி போட்டு தானே அந்த இடத்துல ஒரு க்ளோ மாதிரி வர வைப்போம். பட் வந்து எதுவுமே அப்ளை பண்ணாமல் இந்த அளவுக்கு ஒரு நேச்சுரல் க்ளோனால் எவ்வளோ சூப்பரான ஒரு சின்ன விஷயம். ஆனால் இவ்வளோ சிம்பிளான விஷயத்தில் வந்து கிடைக்குதான்னு நீங்களே நம்ப மாட்டீங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணுறதை விடுறதே கிடையாது. அப்பப்போ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நான் ஐஸ் க்யூப்பை போட்டு வச்சுட்டு ஃபேஷியல் வந்து ஒரு எப்போல்லாம் நான் பண்ணுறேனோ இது ஒரு தடவை அது ஒரு தடவை அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் வந்து இது கொடுக்கும். ஸ்கின்னில் டேன் இருந்தால் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் உங்களோட ஸ்கின்னில். கண்டிப்பாக ஒரு பிரைட்னிங் லுக் வந்து கொடுக்கும். பிளாக் ஸ்பாட்டு, மங்கு, அங்கங்கே வந்து திட்டாக வந்து அன்ஈவன் ஸ்கின் டோன் இருந்தால் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது எந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காதீங்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.